Hi everyone, this is Ramuk. Welcome back to Informal in Design. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா டாப் 7 ஸ்கில்ஸ் ஃபார் டிசைனர்ஸ். சூப்பர் ஸ்கில்ஸ் எல்லாமே இது ஆல்ரெடி நம்மள்ட்ட இருந்தாலும் நமக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். ஸோ இதை ஐடென்டிஃபை பண்ணி வச்சுட்டு அதை எப்படி இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு இன்னும் நிறையா நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ என்னென்ன ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லிடுறேன். டாப் 7 ஸ்கில்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் லேர்ன் டு ஆர்கனைஸ். இது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு கேட்டிங்கன்னா எல்லாமே இருக்கிற இடத்துல வைக்க வேண்டியது அப்படிங்கிறது டிசைனில் மட்டும் இல்லை, லைஃப்லேயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் சூப்பராக இருக்குங்கிற அளவுக்கு இம்பார்ட்டண்ட். ஸோ டிசைனராக நம்ம எல்லாத்தையுமே பக்காவாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கணும். முடிஞ்ச ஒரு டாக்குமெண்ட் போட்டு எல்லாத்தையுமே ஒரு ப்ராஜெக்ட் எடுத்திங்கன்னா அதை மெயின்டைன் பண்ணணும். மேபி சில இடத்துல அது பாசிபிலிட்டி இல்லாமல் இருக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு ஆனால் உங்களோட வேலையை நீங்கள் ஆர்கனைஸில் வச்சுருந்தீங்கன்னா டைம் மிச்சமாகும். அண்ட் எதை எங்கெங்கே இருக்குது அப்படின்னும் அண்ட் ஏதாச்சும் சேஞ்சஸ் வந்தாலும் கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்க முடியும். ஸோ ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். வீட்லேயே இருந்தாலும் சரி, டிசைன்லேயே இருந்தாலும் சரி. ஸோ அதை மெயின்டைன் பண்ணிங்க. இப்போ ஒரு கம்ப்யூட்டரில் ஒரு ஃபோல்டர் போட்டு வச்சா கூட ஆர்கனைஸில் இருந்துச்சுன்னா டக்குனு ஃபைல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டெய்லி ஒரு 10 இமேஜ் 20 இமேஜ் டவுன்லோட் பண்ணுவோம். அதை எடுத்து ஏதாச்சும் ஒரு பக்கம் தனியாக செப்பரேட்டாக போட்டு வச்சுருந்தா ஈஸியாக, இல்லை டவுன்லோட்லேயே ஒரு 1000 இமேஜ் கிடக்குது அப்படின்னா அதுலேருந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக நீங்களே செக் பண்ணிங்க. ஓகே அடுத்தது செகண்ட் ஒன், லேர்ன் எவ்ரிடே. இது டிசைனர்ஸ்க்கு மட்டும் இல்லை, லைஃப்பில் ஹியூமனாக பிறந்த எல்லாத்துக்குமே கண்டிப்பாக இது நீடட்னு வச்சுக்குவேன். எப்போவுமே நான் காலேஜ் முடிச்சிட்டேன் அந்த மாதிரி இதை எல்லாருமே சொல்லுவாங்கள்ல, நம்ம ஏதாச்சும் புதுசாக சொல்லுவோமே, புதுசாக இல்லை மேட்ரு ஒன்று தாங்க. எப்போவுமே எங்கே இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நீங்கள் ஏதாச்சும் ஒன்று கற்றுக்கிட்டே இருந்தீங்கன்னா மட்டும் எங்கே போனாலும் ஏதாச்சும் ஒரு இடத்துல நிற்க மாட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இல்லை ஏதோ ஒரு ஸ்டேஜில் கற்றுக்கிட்டது போதும்னு நிறுத்துனீங்கன்னா அதுலேருந்து ஒரு ஷார்ட் அமௌண்ட் ஆஃப் பீரியட் டைமுக்குள்ளே நீங்கள் போய் எங்கேயாச்சும் முட்டி நிற்க வேண்டியதாக இருக்கும். அப்படிங்கிறதான் எனக்கு தெரிஞ்ச ஐடியாலஜி, மேபி என் அண்டர்ஸ்டாண்டிங்னு வச்சுக்குவோம். ஓகே, அண்ட் எஸ் அ டிசைனராக நமக்கே தெரியும் பெர்ஸ்பெக்டிவ் தான். எல்லாத்தையும் எந்த கண்ணோட்டத்துலேருந்து பார்க்குறோம் அப்படிங்கிறது மட்டும்தான். ஸோ என்னுடைய கண்ணோட்டம் அதுவும் வச்சுக்கோங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு டெய்லி ஏதாச்சும் புதுசாக கற்றுக்குங்க. டெய்லி புதுசாக கற்றுக்கலைனாலும் வீக்லி ஒன்ஸாவது ஏதாச்சும் உங்களை அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன ப்ராசஸஸ் எல்லாம் போயிட்டுருக்கு டிசைன் ரிலேட்டடாக சொல்கிறேன். லைஃப்பில் நீங்கள் எந்த இடத்துல எந்த சுச்சுவேஷனில் இருந்தாலும் கொஞ்சம் நிறைய கற்றுக்குங்க. ஓகே, புக்கில் தான் கற்றுக்கணும் அப்படின்னு இல்லை, வீடியோஸ்லையும் பார்த்து கற்றுக்கலாம், இல்லை ஆடியோஸ் கேட்டு கற்றுக்கலாம், எப்படி வேணாலும் ஏதாச்சும் ஒரு நிறையா கற்றுக்கலாம். ஓகே, அதை ஃபாலோ பண்ணிங்க. அடுத்தது நான் இதெல்லாம் எங்கே கற்றுக்குறேன்னு கேட்டிங்கன்னா இன்ஸ்டாகிராம். லேர்ன் டு லிசன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. சீரியஸாக சொல்கிறேன். இன்றைக்கி ஒரு 3 கிளைண்ட் 4 கிளைண்ட்டை நான் பேசியிருப்பேன் அப்படின்னா இன்றைக்கி இல்லை, கேரியரில் ஒரு டைரக்ட் கிளைண்ட்டு ஒரு 2-3 பேர்த்துட்டு பேசுகிறேன், டைரெக்டாக பேசிகிட்டு இருக்கேன், இன்றைக்கும் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் எடுத்து போயிட்டுருக்கு அப்படின்னா இப்போ அந்த கிளைண்ட்டு எந்த அளவுக்கு இருக்காங்கிறத விட அவங்க பேசுகிறத நீங்கள் தயவு செஞ்சு ஃபஸ்ட்டு ஃபுல்லாக கேட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் என்ன வேணாலும் சொல்லலாம். பட் அவங்களோட ஐடியா என்னென்னு கேட்குதுன்னு நீங்கள் எப்போவுமே குறுக்க கூட பேசக்கூடாது. நீங்கள் உங்கள் ஐடியாவை துணிக்கவும் கூடாது. ஓரளவுக்கு அவங்களோட ஐடியா எம்டி ஆயிடுச்சு, எல்லாமே ஒரு பக்கெட்டில் ஒரு தண்ணி ஊற்றி வைக்கிற மாதிரி தான் வச்சுக்கோங்க. ஊற்றிட்டே இருந்தால் கண்டிப்பாக ஒரு நாள் முயத்தான் செய்யும். ஸோ எப்போ முயுதோ அப்போ நீங்கள் உங்கள் ஐடியா கொடுங்க. அது வரைக்கும் நீங்கள் எதுவும் சொல்லாதீங்க. அவங்க பேசுகிறத கவனிச்சுட்டு அதில் என்னென்னவெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு நோட் பண்ணி மட்டும் வச்சுட்டே வாங்க. அண்ட் எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இப்போ எங்கேயா இருந்தாலும் சரி, பேசுகிறது குறைச்சிட்டு கவனிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் சீக்கிரம் புத்திசாலி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஐ எம் சீரியஸ், ட்ரூ. இது ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, அடுத்தது மறந்துடாதீங்க, லேர்ன் டு லிசன் ஃபாலோ பண்ணிங்க. ப்ரியாரிட்டி வைஸ் அரேஞ்ச் பண்ணுறது, இது ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். புட் ஃபஸ்ட் திங்ஸ் ஃபஸ்ட். ஓகேவா, ப்ரியாரிட்டி வைஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஒரு 10 பேஜ் நீங்கள் ரெடி பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எந்த பேஜ் வேணும், லாஸ்ட்டு எந்த பேஜ் வேணும், மிடில் எந்த பேஜ் வேணும், பீரியாரிட்டி வைஸ் ஆர்டர் வைஸ் அரேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் அதில் ஏதாச்சும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேஜில் நிறையா ஒர்க் இருக்கோ, இல்லை ஏதாச்சும் ஒன்று இம்பார்ட்டன்ட் பேஜுங்கும் போது அதை ஃபஸ்ட்டு ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதும் இம்பார்ட்டன்ட். ஸோ அதை ஃபாலோ பண்ணிங்க, பீரியாரிட்டி வைஸ் அரேஞ்ச் பண்ணிங்க. அண்ட் இது நல்லா இருக்குல்ல, புட் ஃபஸ்ட் திங்ஸ் ஃபஸ்ட். பி ப்ரோ ஆக்டிவ். ஓகே, இப்போ நம்ம ப்ரோ ஆக்டிவ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு ப்ராடக்ட் நீங்கள் லான்ச் பண்ணுவீங்க, அது கஸ்டமர்லாம் பார்த்துட்டு டெரிபிள் ரிவ்யூஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு மற்றவங்கள ப்ளேம் பண்ணாமல் உங்களை நீங்களே ப்ளேம் பண்ணிட்டு மறுபடியும் இந்த ப்ராடக்ட்டை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு திங்க் பண்ணி இன்னும் இருக்கிற டிஃபெக்ட்ஸு, யூசர்ஸோட ஃபீட்பேக்கு, பேட் ரிவ்யூவாக இருந்தாலும் கண்டிப்பாக அதில் ஃபீட்பேக்ஸ் இருக்கும். அதை எடுத்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அதுதான் நம்மளோட வேலை. ஸோ தப்பு பண்ணால் மற்றவங்கள ப்ளேம் பண்ண ட்ரை பண்ணாமல் அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்கங்க. அது சீரியஸாக லைஃப்லேயும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பி டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி. நானும் இதெல்லாம் இன்னும் கற்றுக்கல. ரெஸ்பான்சிபிலிட்டி நானுமே இன்னும் கொஞ்சம் ஸ்டெப் ஃபார்வர்ட் போய் எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ பார்ப்போம் இன்னும் எப்படியெல்லாம் போகுதுன்னு. ஸோ எல்லாம் ஒன்றா சேர்ந்து கற்றுப்போம். ஸோ நெக்ஸ்ட் ஒன், அண்டர்ஸ்டாண்ட் த வேல்யூ. இது 3 வார்த்தை, பட் சீரியஸாக சொல்கிறேன். லைஃப்பில் சில விஷயத்தோட வேல்யூ நமக்கு தெரியாது. எல்லாத்துக்கும் எப்படி சொல்கிறது,
எதாக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஷிப் ஆகட்டும், மணி ஆகட்டும், சில பேர்த்துக்கு சில இடத்துல சில சுச்சுவேஷனில் அதோட வேல்யூ நமக்கு தெரியாமல் போயிடும். ஸோ டிசைனில் நம்ம பேசுவோம், எந்த இடத்துல எதை வைக்கிறோங்கிறத விட எந்த வேல்யூவான பொருளை எங்கே வைக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம். ஸோ எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறீங்க. இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நிறைய ஷேப்ஸோ இல்லை பாக்ஸஸோ உள்ளே ஆட் பண்ணுறோன்னு வச்சுப்போம். அது வெறும் வந்து டிசைன் மட்டும் இல்லை, எக்ஸாக்டாக கிளைண்ட்டோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து பார்த்திங்கன்னா அது அவங்களோட பிஸ்னஸ்ங்கிறது வாழ்வாதாரம் மாதிரின்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு அதுதான் ஏர்னிங்ஸ் வரும், ஏர்னிங்ஸ்லேருந்து தான் நமக்கும் பே பண்ணுவாங்க, அவங்க லைஃப்பையும் ரன் பண்ணுவாங்க. ஸோ வந்துட்டு அப்போ அது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்னு பாருங்கள். அதுக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் அது ஜஸ்ட் ஷேப்ஸ் அப்படின்னா அப்படி இருக்கக்கூடாது. அந்த ஷேப்ஸோட வேல்யூஸ் என்னென்னு தெரிஞ்சு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் சூப்பராக இருக்கும். ஸோ இதுதான் நான் சொல்ல வந்தது, வேல்யூஸ் தெரியாமல் யூஸ் பண்ணக்கூடாது எதையுமே. ஓகே, அண்ட் லாஸ்ட் ஒன் சூப்பரான விஷயம், அவ்வளோதான் முடிஞ்சு. இன்னும் ஏதாச்சும் யூஎக்ஸை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வீடியோஸ் போடுறேன். ஸோ கொஞ்சம் டிலே ஆயிருந்தால் ஐ எம் ரியலி சாரி ஃபார் தட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், பி ஏ ஒஸ்ட் கிரிட்டிக். என்னென்னு கேட்டிங்கன்னா, கிளைண்ட்டை ஒரு ப்ரெசன்டேஷன் போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நீங்களே உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணிங்க, நீங்களே கிளைண்ட்டாக இருந்துங்க. கிளைண்ட்டோட இடத்துலேருந்து யோசிங்க, உங்களோட ஸ்டாண்டர்டை நீங்கள் மீட் பண்ணியிருக்கீங்களா இல்லையா, அது நீங்கள் கிளைண்ட்டாக இருந்தால் அதை அக்செப்ட் பண்ணிங்களா இல்லையா. சிம்பிளாக சொல்ல போனோம்னா யூஎக்ஸில் எக்கச்சக்கமாக இந்த வேர்டை ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கிறது எம்பத்தி. ஸோ அவங்க இடத்துல உங்களை போட்டு நீங்கள் செக் பண்ணி பார்க்குறதா. ஒரு டிசைனருக்கு எம்பத்திங்கிற வேர்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் அதை கேட்டு 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 நிறைய பேர் கடுப்பாயிருப்பாங்க, பெரிய பெரிய டிசைனர்ஸ் எல்லாம். பட் நமக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா எம்பத்திக் வேர்டு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் மட்டும் அந்த ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் அது வெயிட்டாக இருக்கும். ஸோ செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்ட். ஸோ உங்களோட பெஸ்ட்டு வெர்ஷனை மட்டும் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணாவே எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கும். ஓகே, வி ஆர் த பெஸ்ட். ஓகே, see you in next video. Bye, have a nice day. Bye.